Hello viewers, welcome back to my channel kalaivaniillam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அகல் விளக்கு க்ளீனிங் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம கார்த்திகை தீபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் வந்து பிக் ப்ராப்ளமே வந்து இந்த எண்ணெய் பிசுக்கு உள்ள இந்த அகல் விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணுன்றது அப்படின்றது தான் ரொம்ப பிக் ப்ராப்ளமாக இருக்குது. நமக்கு வந்து அகல் விளக்கு வந்து நல்லா சுத்தமாக எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் கையும் வலிக்காமல் புதுசு மாதிரி அகல் விளக்கு கையும் நம்ம கை வலிக்க தேய்க்காமல் மிகவும் சுலபமான முறையில் இந்த அகல் விளக்கை எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபு பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் அகல் விளக்கு 1 இயராக நம்ம 1 இயருக்கு முன்னாடி நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த விளக்கெல்லாம் அப்படியே வச்சுருவோம். அந்த திரியோடு இருக்குது பாருங்களேன், அந்த எண்ணெய் பசுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த வருஷம் தான் நம்ம வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணுவோம். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ போன வருஷத்தில் விளக்கு புதுசாக எதுவுமே வாங்கலை, எல்லாமே பழைய விளக்கு தான். இந்த விளக்கெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமாலாம் போட வேண்டாம். ஹாட் வாட்டரில் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சர்ஃப் பவுட்ரு அவ்வளோதாங்க. இதை மட்டும் போட்டுட்டு நான் ஊற வச்சுருக்கேன். 1 டே ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். நான் இது வந்து 1/2 hour 1 hourலாம் இல்லை, 1 டே ஃபுல்லாக ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நீங்கள் வேணால் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் இஷ்டம். இந்த சால்ட் வாட்டரில் நம்ம ஹேண்டை வந்து போட்டு ரொம்ப நேரம் நம்ம கை ஊறக்கூடாது, நம்ம கைக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து உப்பு தண்ணி நல்லதில்லை. ஸோ அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. பேக்கிங் சோடாவும் அப்படி தான். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு எப்படி லைட்டாக பாருங்கள், எப்படி எண்ணெய் பசங்களாம் பாருங்களேன் எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சேன். ஹாட் வாட்டர் எடுத்து அந்த ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சர்ஃப் பவுட்ரு, ஏன்னா சோப் ஆயில், எண்ணெய் பவுட்ரு, வாஷிங் பவுட்ரு நீங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் நம்ம எடுத்து நைட்டு கூட நம்ம வந்து நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு மார்னிங் எடுத்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் லைட்டாக தான் ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக வந்து சர்ஃப் பவுடரில் கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சு லைட்டாக தான் நான் தேய்க்கிறேன். நான் வந்து வலிக்கவே தேய்க்கல, லைட்டாக தான் வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன். ப்ரஷ்ஷில் தேய்க்கிறேன். ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ப்ரஷ்ஷு வந்துங்களா சைஸை அதுவும் வாங்கிக்கோங்க. பிக் சைஸ் வேண்டாம். விளக்குக்கு வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, சும்மா சின்ன இந்த யூனிக்கான சின்ன கோடெல்லாம் வருது, அந்த டிசைன் கோடு அதுக்குள்ளே தான் போயிட்டு ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் வந்து சிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதுதான் வருது, கஷ்டமாக இருக்குது. இதுமாதிரி மழை இருக்கிறதுலாம் ஈஸியாக வந்துடுது. இந்த விளக்கு தான் வந்து கொஞ்சம் மற்ற விளக்கெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த விளக்கு தான் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து டிசைன்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்ற விளக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஜஸ்ட்டு கையிலேயே வந்து இப்படி வாஷ் பண்ண உடனே எல்லா பிசுப்பும் போயிடுச்சு. இது லைட்டாக வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சோம், அவ்வளோதான். கையில் எந்த ஸ்க்ரப்பர் அது இதெல்லாம் வச்சு கையில் எதுவுமே இல்லை. இந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக இந்த சர்ஃப் பவுடரை இந்த டிப் பண்ணி வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்களேன், எவ்வளோ புது விளக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்களேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டு நான் நல்லா வாட்டரில் க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா உள் சைடாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சின்ன டிசைன்ஸுங்கெலாம் பாருங்களேன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன்ஸு அதிகமாக இருக்கிற விளக்கு கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். புது விளக்கு மாதிரி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அதை பாருங்கள். இந்த கோடு வந்திருக்கு பார்த்தீங்களா டிசைன்ஸு. இது உள்ளாரெல்லாம் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். எல்லா விளக்கும் பாருங்கள் புது விளக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி வாட்டர் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. விளக்கில் இருக்க எண்ணெய் பிசுப்பு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, எண்ணெய் கலரில் இருந்துச்சு நம்மளுடைய விளக்கு. எல்லாமே வந்து எல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரெயின்லாம் பண்ணவே இல்லைங்க.
ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சர்ஃப் பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டோம். மறுநாள் எடுத்துகிட்டு நான் வந்து சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணேன். அவ்வளோதான். பாருங்களேன், எவ்வளோ புது விளக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய விளக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த விளக்கில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சன் டேனில் வச்சு நல்லா நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைனில் வந்து பெயிண்ட் பண்ணமோ, எப்படிலாம் வந்து நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணமோ அந்த மாதிரி பண்ணலாம். அதை பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட விளக்கை எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.